श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இந்த அஷ்டாவக்ர கீதையில் 16வது பிரகரணம் ஆரம்பிக்கணும். இது அஷ்டாவக்ரர் சொல்லக்கூடியது, அவர் உபதேசம் பண்ணக்கூடியது. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எவ்வளவு தான் படித்தாலும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டாலும் நமக்கு அனாத்ம விஷயம் மறக்கணும். அது மறந்தால் தான் ஜீவன் முக்தி, அதுதான் முக்தின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். ஆத்ம ஞானம் வந்ததுன்னா அனாத்மா தானாக மறக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா ஆத்மாவை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஆத்மஸ்வரூபத்தை எல்லா இடத்துலையும் பார்க்கிறவனுக்கு அனாத்மா மறையும் அப்படின்னு. ஆனால் அந்த அனாத்மா மறையிறது தான் முக்கியமான விஷயம். ஆத்மா தானாக பிரகாசிச்சுட்டு இருக்கு. அதை விசேஷமாக எடுத்து சொல்கிறார் இந்த பிரகரணத்தில். ஆச்சக்ஷ்வ ஸ்ருணுவா தாத்த நானாசாஸ்திராணி அநேகஷः ததாபி ந தவ ஸ்வாஸ்தியம் சர்வ விஸ்மரணாதிருத்தே. நீ நிறைய சாஸ்திரம் வாசிச்சிருக்கலாம், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆச்சக்ஷ்வனை சொல்லி கொடுக்கறது, அத்தியாபனம் பண்ணியிருக்கலாம், சிரவணம் பண்ணியிருக்கலாம், பல தடவை அத்தியாபனம் பண்ணியிருக்கலாம், பல தடவை அந்த சாஸ்திர சிரவணம் பண்ணியிருக்கலாம். ததாபி ந தவ ஸ்வாஸ்தியம், உனக்கு அந்த சுவாஸ்தியங்கிறது ஏற்படாது. எப்போ? சர்வ விஸ்மரணாதிருத்தே. சர்வங்கிறது இருக்கே, அது எப்போ மறக்காதோ அது பரியந்தம் உனக்கு சுவாஸ்தியம் கிடையாது. இப்போ அந்த சர்வஸ்வரூபங்கிறது என்ன? எல்லாத்தையும் இவன் மறக்கணும் அப்படின்னு சொன்னால் இவனுடைய நிலை எப்படி இருக்கணும், அதை இப்போ வர்ணிச்சாகணும். எது பரியந்தம் அனாத்ம விஷயம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கோ அது பரியந்தம் அது இவனுக்கு ஏதாவது ஒரு கிளேசத்தை கொடுத்துட்டு இருக்கும். கிளேசம்னு சொன்னால் அந்த விஷயத்தில் ராகத்தையோ அல்லது அதில் துவேஷத்தையோ எதையோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனாலே இந்த அனாத்மாவை மறக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எந்த அந்தःகரணத்தில் எதை பற்றின ஆசையும் இல்லையோ அந்த அந்தःகரணத்தில் அனாத்ம விஷயம் ஸ்மரணத்துக்கு வராது அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அனாத்ம விஷயம் அந்த அந்தःகரணத்துக்கு ஸ்மரணமாக ஏறாமல் அந்த சரீரமானது என்ன காரியம் பண்ணினாலும் அந்த காரியத்துக்கு அவனை கர்த்தான்னு சொல்ல முடியாது. ஞாபகம் இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த காரியத்துக்கு இவனை கர்த்தான்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது ஒரு 2-3 ஸ்லோகங்களில் சொல்கிறார். போகம் கர்ம சமாதிம் வா குரு விஜ்ஞ ததாபி தே சித்தம் நிரஸ்த சர்வாசம் அத்தியர்த்தம் ரோச்சயிஷ்யதி. நீ போகம் பண்ணினாலும் சரி, இல்லை கர்மானுஷ்டானம் பண்ணினாலும் சரி, இல்லை யோகானம் பண்ணி சமாதியில் உட்காந்துட்டாலும் சரி, எதை வேணாலும் பண்ணு. ஆனால் உன்னுடைய சித்தமானது சர்வ ஆசைகளையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்து இருந்தால்தான் அது உனக்கு நல்லது என்றார். நிரஸ்த சர்வாசம், சர்வ விஸ்மரணே சதி, எல்லாமே மறந்தால் அப்போ தான் அது நிரஸ்த சர்வாசமாக இருக்க முடியும். அப்போ தான் அது உனக்கு அனுகூலமானது. இது எதை பண்ணினாலும் நமக்கு ஆயாசம் இருக்குது. போகம் பண்ணினாலும் ஆயாசம் இருக்குது, கர்மானுஷ்டானத்துலேயும் ஆயாசம் இருக்குது.
யோகானுஷ்டானத்துலேயும் சிரமம் இருக்க தான் இருக்குது. ஆயாசாத் சகலோ துக்கி நைனஞ்சானாதி கஷ்டன அனேனைவ உபதேசேன தன்யா பிராப்னோதி நிர்வருத்திம். ஆயாசம் படணும் அப்படின்னு சொன்னாக்க ஆயாசத்தினால எல்லாருக்கும் கஷ்டம் துக்கம்தான். சிரமப்பட்டால்னு சொன்னாலே அதே சிரமந்தானே. ஆயாசப்படுறதுன்னா என்னது? சிரமப்படுறது தானே. ஆஹா, அதுவே சிரமந்தான். அது எல்லாருக்கும் துக்கம் வரத்துக்கு காரணம் இந்த ஆயாசம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதை எல்லாரும் இந்த சிரமப்படுறது அது வெறும் துக்கஹேத்துங்கிறத புரிஞ்சுக்கல. நைனம் ஜானாதி கஷ்டனா. ஆயாசம் எப்படி துக்கத்துக்கு ஹேத்து அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயத்தை அடையறதுக்காகத்தான் நம்மளுடைய அந்த ஆயாசம் இருக்கும். அந்த விஷயத்தை அடையறதுக்காக நாம் பரிசிரமப்படும் போது நிச்சயமாக அதில் துக்கம் இருக்கும். அந்த துக்கப்பட்டு அந்த விஷயத்தை எப்போ நம்ம அடைவோமோ அப்போவும் நமக்கு துக்கம் விடாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஆயாசமானது துக்கத்துக்கு தான் ஹேத்துவானது அப்படிங்கிறத யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஆயாசப்பட்டால் பெரிய சுகம் நமக்கு கிடைக்கும். பாவி வேறு வருங்காலத்தில் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஆயாசம் நமக்கு உபதவும் அப்படின்னு நினச்சிண்டு ஆயாசத்தில் எல்லாரும் ஈடுபடுறா. இப்போ சிரமப்பட்டால் பரவாயில்லைன்னு. ஆனால் அப்போ கூட இது துக்கத்துக்கு தான் ஹேத்துங்கிறத யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த உபதேசம் இருக்கே, இதுதான் உபதேசம். இப்போ இது பிரம்மோபதேசம் இல்லை. இந்த ஆயாசம் எப்போவுமே துக்கத்துக்கு ஹேத்து அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கே, அதை சொல்லிக் கொடுக்கறது இருக்கே. இதை ஒருத்தம் புரிந்து கொண்டானே ஆனால் தன்யா பிராப்னோதி நிர்வரதிம். அவன்தான் பாக்கியசாலி. அவன் சந்தோஷத்தை அடைவான். ஆயாசப்பட மாட்டான், கஷ்டமும் படமாட்டான். அவனுக்கு தான் சௌக்கியம். அந்த ஆள் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஆயாசப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவன் யாராக இருக்கும்? ஞானியாக தான் இருக்க முடியும். வேறு பாக்கி எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு மனசில் வச்சுட்டு இருப்பாளோ இல்லையோ. அப்போ அதுக்காக அவள் ஆயாசப்படுவாளோ இல்லையோ. அப்போ ஞானி ஒருத்தந்தான் எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவனாக இருப்பான். அவன்தான் இந்த ஆயாசத்தை சுத்தமாக வேண்டான்னு பரித்தியாகம் பண்ண முடியும். அவன் எதுக்கெல்லாம் இந்த விஷயம் கூட வேண்டான்னு விடுவனா. வியாபாரே கித்தியதே யஸ்து நிமேஷோன்மேஷயோரபி தஸ்ய ஆலஸ்ய துரீணஸ்ய சுகம் நானியஸ்ய கஸ்யசித். இந்த ஆள் எல்லா வியாபாரத்துலேயுமே இது கேதம் இருக்குது. இந்த கேதம்னா துக்கம் இருக்குது. எதை பண்ணினாலும் துக்கம் இருக்குது. கண் மூடி சிமிட்டுறோமோ இல்லையோ, மூடி திறக்கிறோமோ இல்லையோ, இதான் உன்மேஷம் நிமேஷம். அதில் கூட சிரமமாக தான் இருக்குது. அது கூட நமக்கு வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்குறான். அப்படியானால் இவன் யாருன்னு சொன்னால், சோம்பேறிகளுக்குள்ள பெரிய சோம்பேறி. ஆலசிய துரீணஸ்ய சப்தம் அப்படி இருக்குது. ஆனால் ஞானியை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. அவனுக்கு தான் சௌக்கியம். நானியஸ்ய கஸ்யசித்து. இல்லைன்னா சரீரம் செய்யக்கூடிய வேலையை நிறுத்த யாருமே இது பண்ண மாட்டாளே இல்லையா. ஆக வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு தான் பல பேருக்கு எண்ணம் இருந்துட்டு இருக்கிறது இல்லையா. ஜீவிச்சுட்டு இருக்கிறத பூரா வேலை பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. எதுக்காக பண்ணணும், எதுக்காக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சதசிக்காரர் சொல்கிறார், குர்வத்தே கர்ம போகாய. இதுலேருந்து நாம் ஒரு பலத்தை அடைஞ்சு அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்மா பண்ணுறாளாம். போகங்கிறது சாப்பிட்றதும் சொல்லலாம். எதுக்காக சாப்பிட்ற அப்படின்னு கேட்டால் கர்மா பண்ணுறதுக்காக தான் சாப்பிட்றீங்க. அது கர்ம கர்த்துஞ்ச புஞ்சத்தை. எதுக்காக சாப்பிட்றதும் ஒரு போகம் தானே. இந்த போகம் எதுக்காக பண்ணுறேன்னா கர்மா பண்ணணுமா, சாப்பிட்டா தானே உடம்புல சக்தி இருக்கும், அப்போ தானே நான் நல்லா வேலை செய்ய முடியும். எதுக்காக சாப்பிட்றேன்னு சொன்னால் வேலை செய்கிறதுக்காக சாப்பிட்றேங்கிறான். எதுக்காக வேலை செய்கிறேன்னா சாப்பிட்றதுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு பரகான்யோன்ய ஆச்சரியம் மாதிரி இருக்குது. அப்படி
இதம் கிருதம் இதன் நேதி துவந்த்வைர்முக்தம் யதா மனஹ தர்ம அர்த்த காம மோக்ஷேஷு நிரபேக்ஷம் ததா பவே. ஞானியுடைய மனசு எப்படி இருக்கும்னு சொன்னால், தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இது நாளையுமே வேண்டாது. அஜ்ஞானி பந்தத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு இதுலேருந்து விடுபடணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னாவது ஆசைப்பட்டு இருப்பான். ஆனால் இவன் இந்த நாளையுமே கேட்குறது இல்லைன்ட்டான். தர்ம அர்த்த காம மோக்ஷேஷு நிரபேக்ஷம் மனஹா. இவனுடைய மனசு இதை செஞ்சாச்சு, இதை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிற கவலையே இல்லையா. இந்த கவலை இல்லாத மனசு உடையவன் இருக்கானே, அவன்தான் சௌக்கியமாக இருக்க முடியும், துக்கம் இல்லாமல் இருக்க முடியும். விரக்தா விஷயத்வேஷ்டா ராகி விஷயலோலுபா கிரக மோக்ஷ விஹீனஸ்து ந விரக்தோ ந ராகவான். அதாவது யார் வைராக்கியம் கொண்டவனாக இருக்கிறானோ அவன் விஷயங்களை பார்த்தா அவனுக்கு ஒரு வெறுப்பாக இருக்குமா. விஷயங்கள் தானாக வந்தாலும் சீச்சி இது நம்மக்கிட்ட வருதே அப்படின்னு ஒரு துவேஷம் வருமா. ராகி ஆசை உள்ளவனாக இருந்தானே ஆனால் விஷய லோலுப்பா, விஷயம் வந்தால் அவனுடைய ராகம் இன்னும் பிரமாதமாக வளர்ந்துடும், பெருசாக வந்துடும். ஆக கிரக மோக்ஷ விஹீனஸ்து ந விரக்தா ந ராகவான். இந்த கிரகணம் மோக்ஷம், மோக்ஷம்னா விடுறதுன்னு வச்சுப்போம். இந்த விரக்தன் விஷயங்களை துவேஷித்து வேண்டான்னு விளக்க பார்க்குறான். ராகி விஷயங்களெல்லாம் வேணும்னு வாங்கிக்கணும்னு பார்க்குறான், கிரகிக்கணும்னு. இந்த கிரகிக்கிறதுலையும் எனக்கு இஷ்டம் இல்லை, விடுறதுலையும் இஷ்டம் இல்லை, இந்த ரெண்டுமே எனக்கு தேவையில்லைன்னு எவன் நினைக்கிறானோ அவன்தான் ஞானி. அவன் ந விரக்தா ந ராகவான். துவேஷிக்கிறவனும் விரக்தகான விஷயங்களை துவேஷிக்கிறவன் ஞானி இல்லை. அவனுக்கு அந்த துவேஷமும் வராது, ராகமும் வராது. துவேஷிச்சா அது ஹேயமாகும். எதை வேணும்னு ஆசைப்படுறானோ அது உபாதேயமாகும். ஹேயம் உபாதேயம் இந்த ரெண்டு புத்தியும் இல்லாதவன் அவன் தான் ஞானி. ஹேயோபாதேயதா தாவத் சம்சார விடபாங்குரஹா ஸ்பிருஹா ஜீவதி யாவத் வை நிர்விசார தசாஸ்பதம். இது ஹேயம், இது உபாதேயம், இது விடத்தக்கது, இது கொள்ளத்தக்கது அப்படின்னு எது பரியந்தம் இவனுடைய எண்ணம் இருக்கோ இதுதான் இவனுக்கு இந்த சம்சார விருட்சம் வளர்கிறதுக்கு வேண்டிய முளையாக இருக்கான். பீஜத்துலேருந்து முளை வந்து அதுதான் பெருசாக ஆறுது. இந்த ஆசை தான் இது ஹேயம், இந்த புத்தி தான் இவனை பெரிய சம்சார விருட்சத்துக்கு காரணமாக ஆயிடுறது. எது பரியந்தம் இவனுக்கு ஸ்பிருஹா ஆசை என்பது ஜீவித்து கொண்டு இருக்கிறதோ மனசில், இதுவும் ஒரு ஆசை தான். இதை வேண்டாம் விட்டுடணும் அப்படின்னு ஒரு ஆசை, இது வாங்கிடணும் அப்படின்னு இன்னொரு ஆசை. ஆக ரெண்டு ஆசையும், ஏதோ ஒரு ஆசை எது பரியந்தம் ஜீவிச்சுட்டு இருக்கோ அது பரியந்தம் இவன் அவிவேக தசையிலே இருக்கிறவன் தான். நிர்விசார தசாஸ்பதம். இது ஞானியை சொல்லலை, அஜ்ஞானியை சொல்கிறது இந்த ஸ்லோகம். பிரவருத்தௌ ஜாயத்தே ராகः நிவృத்தௌ துவேஷ ஏவ ஹி நிர்த்வந்த்வோ பாலவத் தீமான் ஏவமேவ வியவஸ்திதா. அடுத்தது ஞானியை பற்றி சொல்கிறது. அவனும் இதே மாதிரி விசாரம் பண்ணாதவன், விசாரம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆனால் வித்தியாசம் என்னங்கிறத பார்க்கணும். அவன் விசாரத்துக்கே வரலை, முன்னாடி சொன்னவன். ஆக அவனுக்கு ஆசை தான் இருக்குது. அதனால் அவனை சம்சாரத்துக்கு ஆளானவன் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவனுக்கு சம்சார விருட்சம் வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு. இப்போது இவன் இருக்கானே, இவன் வேறு மாதிரி. நிர்த்வந்த்வஹான்னு சொன்னான். இந்த ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை. பிரவருத்தௌ ஜாயத்தே ராகஹா. இவன் மேற்கொண்டு காரியம் செய்ய செய்ய அவனுக்கு அந்த விஷயத்தில் ராகங்கிறது வளருமாம். நிவృத்தௌ சிச்சி வேண்டாம் வேண்டான்னு அதே எண்ணத்தை கொண்டு வந்துடான்னா துவேஷம் வளருமாம். துவேஷ ஏவஹி ஜாயத்தே
அதனால் ராகத்துக்கும் துவேஷத்துக்கும் இந்த இரண்டுக்குமே இடம் கொடுக்காமல் இருக்கிறானே நிர்த்வந்த்வா, அவன்தான் தீமான். பாலவத்துன்னு சொல்லியிருக்கார். குழந்தைய போல. குழந்தைக்கு ஒரு வஸ்துவை சிசுவை பார்க்குறதுக்கு பேந்த பார்த்துட்டு இருக்குமே தவிர அது வேணுமா வேண்டாமான்னு தெரியாது. ஆக வேண்டியதுன்னு தெரிஞ்சால் அதை வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் இல்லையா? வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சால் கோபம், துவேஷம் வரும். இது ரெண்டுமே தெரியாது, வேறன பார்த்துட்டுருக்கான். அதனால் பாலவத் தீமான் ஏவமேவ வியவஸ்திதா. இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஞானம் வந்ததுக்கப்புறம் பால்யத்தோடு இருக்கணும்னு ஒன்று வருது. பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னு அங்கே ஒரு வாக்கியம் வருது. பால்யத்தோடு இருக்கணும்னா அது எப்படி, பால்யம் எப்படி வரவழைக்க முடியுமா அப்படின்னு அதை ஒரு விசாரம் பண்ணியிருக்கா. பால்யம்னா என்னன்னு ரெண்டு அர்த்தம் அதுக்கு. பலாலேருந்து பால்யம் வந்ததுன்னா ஞான பலத்தோடு இருந்தாகணும், வந்த ஞானத்தை வீணடிக்காமல் காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று பால்யம்னே அர்த்தம். பால்யம்னு சொன்னால் சரீரத்தினுடைய ஒரு அவஸ்தை. பால்யம், கௌவாரம், யௌவனம் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அது நமக்கு வராது, அது நம்மளால் வரவழைச்சிக்க முடியாது. அப்போ அங்கே என்ன வேணும்னு சொன்னால் பாலவத். பாலன் எப்படி ஒரு விஷயத்தை பண்ணும்போது, விவகாரம் பண்ணும்போது அதில் ராகத்வேஷங்கள்லாம் இல்லாத, அவனுக்கு அது வர தெரியாது, இன்னும் அந்த வாசனைகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கலை. அதனால் அந்த சிசு எப்படி ராகத்வேஷம் இல்லாமலே கையை கால் ஆட்டுறது, எதையோ பண்ணுறதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின்னு இருக்கே, அந்த மாதிரி ராகத்வேஷம் இல்லாததாக இருக்கணும்னு ஒன்று. சூத்திரக்காரர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா அனாவிஷ்குர்வன் அப்படின்னு சொல்கிறார். அந்த குழந்தை இருக்கே தன்னுடைய மனோபாவத்தை எல்லாரும் போல நன்னா வெளிப்படுத்த முடியாதான். மனோபாவத்தை வெளிப்படுத்த முடியாமல் அது ஏதோ பண்ணின்னு இருக்கும். இவாளாக கஷ்டப்பட்டு புரிஞ்சுப்பா, சரி இதுக்காக தான் அழறது அப்படின்லாம். மனோபாவத்தை வெளிப்படுத்துறது அதுக்கு சரியாக முடியாது, தெரியாது. அதைப்போல் தாம் பெரிய ஞானி, இவனுக்கு தெரியும் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் தன்னுடைய அந்த நிலையை வெளிப்படுத்தாமல் ஒரு குழந்தைய போல இவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பால்யேன திஷ்டாசேத் அப்படிங்கிற இந்த வாக்கியம் தெரிவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கா. தன்னுடைய ஞானம், தான் பெரிய ஞானி அப்படின்லாம் வெளிப்படுத்திட்டான்னு வச்சுங்க, சில பேர் நம்புவா, சில பேர் நம்ப மாட்டா. அனாவசியமாக பாஹ்ய விஷய சம்பந்தம் வந்து சேரும், இவருடைய ஞானம் வேஸ்ட்டாக போகும், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக லாபம் கிடையாது. அதனால் நிர்த்வந்த்வா பாலவத்து தீமான் ஏவமேவ வியவஸ்திதா அப்படியே இருந்துட வேண்டியதான். இது ஞானியை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஹாத்துமிச்சதி சம்சாரம் ராகி துக்க ஜிஹாசையா வீதராகோஹி நிர்துக்கா தஸ்மின்னப்பி நகித்யதி. அப்போ ஞானிக்கும் இந்த சாமான்யமான ராகம் உள்ள அஜ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அவன் என்ன பண்ணுறான், முமுட்சுவையே வச்சுங்களேன், சாதகனாக இருக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான்னா ஹாத்துமிச்சதி சம்சாரம், இந்த சம்சாரம் என்னை விட்டு தொலையணும், நிவர்த்தியாகணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். அவன் ராகி. ஏன் எதுக்காக தொலையணும், அது பாட்டு இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னால் அது துக்கத்தை கொடுக்கறதே. துக்கம் எனக்கு வேண்டாமே. ஆக துக்கம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலே துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அவன் ராகி. ஆனால் வீதராகோஹி அவன் எப்படின்னு கேட்டால் நிர்துக்கா, அவனுக்கு துக்கமே வரல. தஸ்மின்னப்பி நகித்யதி, இந்த சம்சாரத்தோடு கூடவே இருந்தாலும் இவனுக்கு ஒரு துக்கமும் வரல, இவனுக்கு எந்த துக்கமும் வரதில்லை. அதனால் இந்த சம்சாரம் தன்னை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அப்படி யஸ்யாபிமானஹ மோக்ஷேபி தேஹேபி மமதா ததா நச்ச ஞானி நவா யோகி கேவலம் துக்கபாகசௌ. இது யாருக்கு உபதேசம் அப்படின்னு கேட்டால், தேகத்தில் நான் அப்படிங்கிற அபிமானமோ, தேகத்தை தன்னுடையது அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் அஜ்ஞானிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அவனுக்கு தான் சம்சாரம்.
மோட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுறானே அவனை முமுக்ஷுன்னு சொல்லுவோம். இவன் யாருன்னு சொன்னால் இவனும் துக்கபாக்கு தான் அப்படின்ட்டார். இவன் எது பரியந்தம் எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கானோ அது பரியந்தம் இவன் சம்சாரி தான். அவன் ஞானியும் சொல்ல முடியாது. இவா 2 பேரும் ஞானியும் இல்லை, யோகியும் இல்லை. இவா 2 பேரும் துக்கபாக் அப்படின்னு அவனுக்கு டைட்டில் கொடுத்துட்டார். துக்கத்தை அனுபவிக்கிறவா, துக்கத்தை அடையக்கூடியவா அப்படின்னு. ஆக மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட அந்த ஞானிக்கு இருக்க முடியாது. அது சொல்கிறார். அதனால தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு இவர் சொல்கிறது. எல்லாத்தையும் மறக்கணுமா. ஹரோ யதி உபதேஷ்டாத்தே ஹரிஹி கமலஜோபி வா ததாபி ந தவ ஸ்வாஸ்தியம் சர்வ விஸ்மரணாத் ரிதே. ராஜாவை பார்த்து சொல்கிறார், உனக்கு சாட்சாத் அந்த பரமசிவனே தத்துவத்தை உபதேசம் பண்ணினாலும் சரி, இல்லை அந்த மகாவிஷ்ணு நாராயணன் உபதேசம் பண்ணினாலும் சரி, பிரம்மாவே உபதேசம் பண்ணார். அப்பவும் யார் உபதேசம் பண்ணினாலும் நீ இந்த எல்லாத்தையும் மறக்காத பரியந்தம் உனக்கு தன்னுடைய சுவாஸ்தியங்கிறது, தன்னுடைய ஸ்வரூபத்தில் ஸ்திதிங்கிறது கிடைக்காது. அதனால் அனாத்மாவை மறக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா. இதிலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், சுத்தமாக மறக்கணும்னு பிரம்மசூத்திரத்தில் ஒரு இடத்துல வருது, நிதித்தியாசனம் அப்படின்னு ஒருத்தன் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு. சிரவணம் பண்ணுறான், ஏதோ வேதாந்தம் என்ன சொல்கிறது, வாக்கியார்த்தம் புரிகிறது, அதை நன்னா மனனம் பண்ணினா அது இன்னும் திருடமாக நன்னாவே புரிகிறது. இனிமேல் நிதித்தியாசனம்னு எதுக்காக அப்படின்னு ஒரு அதிகரணத்தில் விசாரம் வருது. அது மௌனம். இப்போ நான் ஒன்று பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னு அதுக்கு அடுத்த வாக்கியத்தில் அது வருது. மௌனத்தை அடையணும். மௌனம் அப்படின்னு ஒரு சப்த பிரயோகம். அந்த மௌனங்கிறது நிதித்தியாசனத்தை குறிக்கக்கூடியது, இந்த பால்யங்கிறது மனநத்தை குறிக்கக்கூடியதுன்னு அப்படி கொண்டு போயிருக்கா. அப்போ அந்த நிதித்தியாசனம் இவன் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டால், விதிக்கிறதா இல்லையா, பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, ஏதோ சாஸ்திரம் சொல்லியிருக்கா அதுக்காக பண்ணணும் அப்படி இல்லை. சிரவணம் மனனம் பண்ணினத்துக்கு அப்புறம் கூட இவனுக்கு அந்த பேத வாசனை பிரபலமாக இருக்கிற காரணத்தினாலே அது இவனுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொன்னால் அப்போ தான் இந்த நிதித்தியாசனம் வேணுமா. பலாத்காரமாக அந்த பேத வாசனைக்கு விபரீதமான வாசனையை மனசில் ஏற்றிக்கிறதுக்காக இவன் நிதித்தியாசனம் பண்ணணுமே தவிர, இல்லாட்டா சிரவணம் பண்ணி தெரிஞ்சாலே போகிறோம். அது மனனம் பண்ணி நன்னா தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே வேண்டாம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த பேத வாசனை பிரபலமாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை ஒடுக்கிறதுக்காக இவன் மனசை ஏகாகிரப்படுத்தி நிதித்தியாசனம் அப்படின்னு அந்த ஒன்றை பண்ணனா அதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு அங்கே சொல்கிறேன். அதனால தான் பக்ஷே திருத்தீயம் அப்படின்னு அந்த சூத்திரத்தில் பக்ஷே விதிக்கப்படுறது. பக்ஷேன்னு சொன்னால் பேதவாசனை இல்லாட்டா ஒன்றும் பரவாயில்ல, விட்டுடலாம். பேதவாசனைங்கிறது பிரபலமாக இருந்து இவனை பாதிக்கிறதுங்கிற பட்சத்தில் இவன் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு அங்கே அர்த்தம் பண்ணியிருக்க. ஆக அதுதான் விஸ்மரணம். இங்கே சர்வ விஸ்மரணம்னா எல்லாத்தையும் மறக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அனாத்மா எதுவுமே இவனுக்கு பாசிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கே, வெறும் ஆத்மா மாத்திரம் பாசிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை இவன் சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்வ விஸ்மரணம்னு இதைத்தான் சொல்லியிருக்கு. இந்த நிலையைத்தான் இங்கே சொல்கிறது. இதுக்கு அடுத்தது இன்னொரு அடுத்த 17வது பிரகரணம். இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தத்துவஞானி எந்த மாதிரி இருப்பான் அப்படிங்கிறத குரு சொல்லி கொடுக்குறார். தேன ஞானஃபலம் பிராப்தம் யோகாபியாச ஃபலம் ததா திருப்தா ஸ்வச்சேந்திரிய நித்தியம் ஏகாக்கி ரமதேது எவன் ஒருவன் திருப்தியோடு இருக்கானோ, இந்திரியங்களில் எந்த காலுஷ்யமும் இல்லையோ, தனியாக இருந்துகிட்டே சந்தோஷமாக இருக்கிறானோ, அவன்தான் ஞானத்தினுடைய பலத்தை அடைந்தவன்,
ஞானத்துக்காக யோகாபியாசம் பண்ணினானே அந்த பலத்தை அடைந்தவன். ஆக ஞானி தானே சந்தோஷமாக இருப்பான், வேறு இன்னொன்று அபேட்சிக்காமலே சௌக்கியமாக இருப்பான். இதுதான் அவனுடைய ஒரு லக்ஷணம். ந கதாச்சித் ஜகத்யஸ்மின் தத்வஜ்ஞா ஹந்த கித்யதி யதா ஏகேன தேனேதம் பூர்ணம் பிரம்மாண்ட மண்டலம். அந்த ஞானி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த உலகத்தில் வருத்தப்பட மாட்டான், சோகப்பட மாட்டான், துக்கப்பட மாட்டான். ஏன் துக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னால், அவங்ககிட்ட அது இல்லை. துக்கம் இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். அவங்ககிட்ட இருக்கிறது பூர்ணம் பிரம்மா ஒன்று தான் இருக்குது. பிரம்மாண்ட மண்டலம் எல்லாத்தையும் வியாபித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஸ்வரூபம் ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்கே தவிர, அவன் துக்கம் வேணும் வேணும்னு கேட்டாலும் வராது, அவங்ககிட்ட இல்லை. அதனால தான் இந்த ஜெகத்தில் அவனுக்கு துக்கம் வராது. இருந்தால் தானே வரத்துக்கு. நஜாத்து விஷயா கேபி ஸ்வாராமம் ஹர்ஷயந்தி அமி சல்லகி பல்லவ பிரீத்தமிவ இவம் நிம்ப பல்லவாக. இது ஒரு நல்ல ஸ்லோகமாக இருக்குது. அவனுக்கு பல விஷயங்கள், எல்லாருக்கும் பிடித்த விஷயங்களெல்லாம் கொண்டு கொடுத்தோன்னு வச்சுங்கோ. இந்த விஷயங்கள்லாம் அந்த ஸ்வாராமம் அப்படின்னு ஒரு சப்த பிரயோகம் பண்ணியிருக்கு. ஸ்வாத்மாராமங்கிறதும் ஸ்வாராமங்கிறதும் ஒன்று தான். ஸ்வாங்கிறது ஸ்வாத்மா. இந்த ஆத்மரதிகி அப்படிங்கிற இன்னொரு சப்தமும் கீதையிலெல்லாம் வருது. ஆக அந்த ஆத்மாவிலேயே ரமிக்கக்கூடிய அந்த ஞானிக்கு இந்த விஷய சுகங்கள்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன் அதுலேருந்து வர எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி இவனும் அதை அனுபவித்து சந்தோஷப்பட வேண்டியதானே அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு உபமானம் கொடுக்குறார். சல்லகி பல்லவ பிரீத்தம் இபம். இபம்னா யானை. யானை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மரத்தினுடைய பல்லவம், தளிர்கள். சல்லக்கின்னு என்ன மரம் தெரியல, ஆனால் யானை விரும்பி சாப்பிடக்கூடியது அப்படிங்கிறது மாத்திரம் தெரிகிறது. அமரத்துலேயும் வருது இது. சல்லக்கிங்கிறது என்ன மரமோ தெரியல, யானைக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த மரத்தினுடைய அந்த பல்லவத்தை சாப்பிட்டால் அந்த யானைக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பதில் வேப்ப மரத்தினுடைய கொழுந்தெல்லாம் கொடுத்தாக்க, இலையை கொடுத்தாக்க அது அந்த பிரீத்தியை கொடுக்காது இல்லையா. அப்போ இவன் ஆனந்தத்தை, எந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற இவனுக்கு கொஞ்சம் ஆனந்தத்தை கொடுப்போம்னு சொல்லி பாக்கியமான விஷயங்களை கொண்டு கொடுத்தால் அது எப்படி இருக்கும்னா, இந்த வேப்ப மரத்து இலைகளை அந்த யானைக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. யஸ்து போகேஷு புக்தேஷு ந பவதி அதிவாசிதா அபுக்தேஷு நிராகாங்ஷி தாதிருஷோ பவதுர்லபா. தாதிருஷோ பவதுர்லபா, தாதிருஷோ பவ துர்லபா அப்படியும் பிரிக்கலாம் போல இருக்கு. போகம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அதில் அதிவாசிதா நபவதி. அதிவாசிதா, அதிவாசம் செய்யக்கூடியவன் அப்படின்னா என்னது? அதிவாசம்னா என்ன? அதிவாசி திருசப்தம். இவன் அதிவாசிதாவாக ஆகிறதில்லையோ, அது என்னது? அதிவாசித்தானா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த போகத்தில் ஈடுபாடு கொண்டவன், ஆசக்தி உள்ளவன். எந்த போகத்தை அனுபவிக்கிறானோ அந்த போகத்தில் ஈடுபாடு இல்லாதவனாக, ஆசக்தி இல்லாதவனாக எவன் இருப்பானோ, அதே சமயத்தில் அந்த போகம் கிடைக்கலேன்னு சொன்னால் அது வேணும்னு ஆசை இல்லாதவனாக இருப்பனோ, அபுக்தேஷு நிராகாங்ஷி, அவன் துர்லபம்னுட்டான். அந்த மாதிரி ஆசாமி துர்லபம். பவதுர்லபா அப்படிங்கிறதுக்கு சம்சாரத்தில் அவன் துர்லபம் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்டவன் ஞானியாகத்தான் இருக்க முடியும். ஆக அந்த மாதிரியான ஞானியாக நீ இரு அப்படின்னு சொன்னால், பவாங்கிறத தனியாக பிரிச்சுட்டோன்னா இந்த உபதேசமாக இருக்கும். இது ஜனகருக்கு அஷ்டாவக்ரர் பண்ணக்கூடிய உபதேசம். புபுக்ஷு இஹ சம்சாரே முமுக்ஷுரபி திருஷ்யத்தே போக மோக்ஷ நிராகாங்ஷி
விரலோஹி மகாசயா. ஞானி தான் இப்படி இருக்க முடியும். போகம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவனை நம்ம சுலபமாக பார்த்து விடலாம், நிறைய பேர் கிடைப்பா. முமுக்ஷுரப்பி திருஷ்யத்தை, மோட்சம் வேணும்னு கேட்குறவன் அவனும் சில பேர் தேடி பார்த்தா கிடைக்கும். முமுக்ஷு ரொம்ப துர்லபந்தான் இல்லையா? மோட்சம் வேணும்னு யார் கேட்குறா? போகம்தான் வேணும்னு எல்லோரும் கேட்டுருக்கா இல்லையா? அதனாலே புபுக்ஷு, போகம் வேணும்னு கேட்குறவன் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிறான். முமுக்ஷுங்கிறது தேடி பார்த்தா கிடச்சிருவான், கொஞ்சம் கிடச்சிரும். ஆனால் போகமும் போகத்திலையும் ஆகாங்ஷை இல்லை, இச்சை இல்லை, மோட்சத்திலையும் ஆசை இல்லை அப்படிங்கிற அந்த ஞானி இருக்கானே, அந்த மகாசயா, அவன் தான் மகாத்மா. அவன் விரலஹா, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனும், ஆச்சரியவத் வததி ததைவ சான்யா, ஆச்சரியவத் சைன மன்யஸ்ருணோதி அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி ஆசாமி ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்கிறார். தர்மார்த்த காம மோக்ஷேஷு ஜீவிதே மரணே ததா கஸ்யாபி உதாரச்சித்தஸ்ய ஹேயோபாதேயதா நஹி. யாரோ ஒருவன் உதாரச்சித்தன், இவன் மகாசயன்னு சொல்கிறா, இவனுடைய மனசு அவ்வளோ உதாரமாக இருக்குது, மகாத்மாவாக இருந்துட்டுருக்கான். இவனுக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் எதுலேயுமே அபேட்சை இல்லை. ஜீவிதத்திலேயோ மரணத்திலையும் கூட அவனுக்கு ஒரு ஆசை கிடையாது. ஹேயம் உபாதேயம் அப்படிங்கிற இந்த ரெண்டுமே இவனுக்கு கிடையாது அப்படின்னு ஞானியை பற்றி வர்ணிக்கிறது. வாஞ்சா ந விஸ்வ விலயே ந த்வேஷா தஸ்ய ச ஸ்திதா யதா ஜீவிகையா தஸ்மாத் தன்யா ஆஸ்தே யதா சுகம். இந்த உலகம் நமக்கு வேண்டாத விஷயம், அதனால் இது இல்லாமல் இருந்தால் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்கு வருதில்லை. வாஞ்சா ந விஸ்வ விலையே, பிரபஞ்சத்தை காணாமல் இருக்கணும், இது இல்லாமல் இருந்தால் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்கு இல்லை. ந த்வேஷா, அந்த பிரபஞ்ச விஷயத்தில் ஏதாவது ஒரு துவேஷமாக இருக்கா, பிரபஞ்சம் இருந்தால் நமக்கு கெடுதல் அப்படின்னு, அதுவும் இல்லை. அப்போது அவன் என்ன பண்ணுறான்னா, யதா ஜீவிகையா, யதா ஜீவிகையாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கான்னா, யதா பிராப்த ஜீவிகா, அந்த ஜீவிக்கையிலையும் இவனுக்கு பெரிய ஒரு ஆஸ்தை ஒன்றும் கிடையாது. ஆனால் எப்படி அது பாட்டுக்கு பகவத் சங்கல்பத்தில் ஓடின்னு இருக்கோ அதுபடி ஓடின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருப்தியாக இருக்கானா, பரம திருப்தியாக இருக்கான். தஸ்ய என்ன யதாசுகம் தன்யா, தன்யா ஆஸ்தே யதாசுகம் அப்படின்ட்டு. இப்படி இருக்கிறவன் ஞானி, அவன்தான் தன்யன். சௌக்கியமாக இருக்கிறவன் அவன் ஒருத்தன்தான். கிருதார்த்தா அனேன ஞானேன இத்யேவம் கலிததீஹ் கிருதி பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்னன் ஆஸ்தே யதாசுகம். இவன் கிருதார்த்தன், இந்த ஞானம் வந்ததுனால கிருதார்த்தன் ஆனவன். இவனுடைய புத்தி இருக்கே, தீஹினா புத்தி, அது கூட இப்போ எப்படி இருக்குன்னா ராகத்வேஷங்கள்லாம் இல்லாத அவ்வளோ சுத்தமாக இருந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறவன் இந்த சரீரம் இந்திரியங்களை வச்சுண்டு உலகத்தை பார்த்துண்டு கேட்டுண்டு தொட்டுண்டு மூந்து பார்த்துண்டு சாப்பிட்டுண்டு இப்படியெல்லாம் இருந்தானே, ஆனால் யதாசுகம் இவ எப்படி வேணாலும் இருக்கலாம், இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுகள்லாம் இப்போ சொன்ன காரியங்கள் எல்லாமே அந்தந்த இந்திரியங்களினுடைய காரியம், சரீரம் செய்யக்கூடிய காரியம். அது எப்படி பழக்கப்பட்டு இருக்கோ அதுக்கு தகுந்தாபல பண்ணும். ஆனால் ஆத்மாவை தெரிந்து கொண்டவனுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை, அவன் சௌக்கியமாக இருப்பான். இது என்ன பண்ணாலும் அவனுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது. சூன்யா திருஷ்டி விருதா சேஷ்டா விகலானி இந்திரியாணி ச ந ஸ்பிருஹா ந விரக்திர்வா க்ஷீண சம்சார சாகரே. அந்த ஞானி எவனுக்கு இந்த சம்சார சாகரங்கிறது இவனை பொறுத்தவரையில் க்ஷயமாகிடுத்தோ, சம்சாரங்கிறது இல்லாதவனாக இருக்கிறானோ, இவனை பார்த்து மற்றவாளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோணலாம் சில சமயம், எல்லா சமயத்துலையுமே இல்லை. சூன்யா திருஷ்டி, என்னத்தை பார்த்துட்டு இருக்கான், என்னமோ பராக்கு பார்க்குறானா, இதை பார்க்குறானா அதை பார்க்குறானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சூன்யா திருஷ்டின்னு இதைத்தான் சொல்கிறது. அவன் எதை பார்க்குறான்னு தெரியாத என்னத்தையோ ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி இருந்தால் இது சூன்யா திருஷ்டி.
விருதா சேஷ்டை, என்னமோ அசட்டுத்தனமாக என்னமோ வேலை செஞ்சிட்ருக்கான். இது எதுக்காக செஞ்சிட்ருக்கான், இதனால் என்ன லாபம்? சரி என்னத்தையோ நோண்டின்னு இருக்கட்டும். விருதா சேஷ்டா விகலானி இந்திரியாணி, இவனுடைய இந்திரியங்கள்லாம் ஒன்றும் சரியாக வேலை செய்யலை போல இருக்கே அப்படின்னு அவனுக்கு தோணுமா. நஸ்பிருஹா, அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவளுக்கு எப்படி தோன்றதோ அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல. நஸ்பிருஹா ந விரக்திர்வா, ஆசையும் இல்லை, அதில் விரக்தி துவேஷமும் இல்லை. இது ஞானியுடைய நிலை அப்படின்னு சொல்கிறார். க்ஷீண சம்சார சாகரே ந ஜாகர்த்தி ந நித்ராதி நோன்மீலதி ந மீலதி அஹோ பரதசா குவாபி வர்த்ததே முக்த சேதசா. இந்த முக்தனுடைய சித்தம் எங்கே இருக்குது? இது ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் இருக்கே. பரதசா, தசானா நிலை. இந்த முக்தனுடைய சேத்தஸ் சித்தம் இருக்கே, அது வேறு நிலையில் இருக்குது. அது என்ன முழிச்சுட்டு இருக்கா இல்லைங்கிறது. என்ன ஜாகிரதி, முழிச்சுண்டு இல்லை. முழிச்சுண்டு இல்லையா அது? ஏன்னு கேட்டால் இந்திரியைகி அர்த்தோபலப்தி ஜாகரணாவஸ்தா. இந்த இந்திரியங்களை உபயோகப்படுத்தி வெளியில் என்ன இருக்குது அது என்னென்னு ஒவ்வொரு விஷயத்தையாக தெரிஞ்சுக்கிறது இருக்கே, தெரிஞ்சிக்கக்கூடிய நிலை, இதுதான் ஜாகரணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாக்கி இல்லை, அவசியம் இல்லை. அதனால் இவனை ஜாகிரத்தின்னு சொல்ல முடியல. அப்படின்னா என்ன, தூங்கிட்டு இருக்கானாவா அப்படின்னு கேட்டால் ந நித்ராதி, அவன் தூக்கத்திலும் இல்லை. ந உன்மீலத்தி ந மீலத்தி. உண்மீலன்னா திறந்துக்கிறது, கண்ணை திறக்கிறது, மீளனன்னா மூடிக்கிறது, நிமீலனம், அதுவும் இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நிலையிலே இந்த ஜீவன் முக்தன் ஞானியானவன் இருக்கிறான். அப்படி இருப்பானவன். அந்த தசைங்கிறது ஒரு தனி தசை. மற்றவாள்லாம் இந்த நிலைக்கு வர முடியாது. ஞானம் இல்லாதவள் இந்த 3 அவஸ்தை ஜாகரணம், சொப்பனம், சுஷுப்தி, இதுக்குள்ளே தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கணுமே தவிர இந்த தசைகள்லாம் தாண்டி இப்பேற்பட்ட ஒரு தசையில் இருக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. சர்வத்திர திருஷ்யத்தே ஸ்வஸ்தா சர்வத்திர விமலாசயः சமஸ்த வாசனா முக்தः முக்தः சர்வத்திர ராஜதே. சர்வத்திர ஸ்வஸ்தா திருஷ்யத்தே. இந்த ஆளை எங்கே போனாலும் ஸ்வஸ்தனாக இருக்கான். கஷ்டத்தில் மாட்டின்றாலும் இங்கே ஸ்வஸ்தனாக இருக்கான், துக்கத்தில் இருந்தாலும் சுத்தமாக இருக்கான், சுகத்துலேயும் சுத்தமாக இருக்கான். இது ஞானியுடைய நிலை. சர்வத்திர திருஷ்யத்தே ஸ்வஸ்தா சர்வத்திர விமலாசயா. எல்லாரும் விஷயத்துலையும் இவனை ஏமாத்துறதுக்காக ஒருத்தன் வந்தான், அவன்கிட்டையும் ரொம்ப ரொம்ப சாத்விகமாக பழகிவிடுறான். விமலாசயா, அவன் விஷயத்தில் இவனுடைய மனசில் கல்முஷமே இல்லையா, சுத்தமாக எப்படி ஒரு நல்லவங்கிட்ட எப்படி பழகுவனோ அதே மாதிரி பழகிடுறான். சர்வத்திர விமலாசயா. என்ன இந்த கீதையில் கூட ஒன்று வருதே, சுஹின் மித்ரார் யுதாசீன மத்தியஸ்தத்வேஷ்ய பந்துஷு சாதுஷ்வபிச்ச பாப்பேஷு சமபுத்திர் விசிஷ்யத்தே அப்படின்னு வரும். அது ஞானியை பற்றின நிலை தான். அவன் சத்ருவாக இருந்தால் போட்டு நமக்கு என்ன இப்போ அவன் சத்ரு, அதனாலே அப்படின்னு நினச்சி எல்லா இடத்துலையும் வந்து ருஜுவாக இருந்துருவனா. சமஸ்த வாசனா முக்தா, எல்லா வாசனைகளும் எந்த வாசனையும் இல்லாதவன் இவன் எல்லா இடத்துலையும் சௌக்கியமாக இருப்பான். முக்தா சர்வத்திர ராஜதே, எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறான், இவன் தான் முக்தன். பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் ஆஷ்னன் கிருண்ணன் வதன் விரஜன் ஈஹிதான் ஈஹிதைர் முக்தா முக்த ஏவ மகாசய. அவன் பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, தொட்டாலும் சரி, மூந்து பார்த்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எதையாவது எடுத்தாலும் சரி, பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, எல்லாம் என்ன பண்ணினாலும் அவன் நடக்கிறதோ எடுக்கிறதோ இதில் வந்து இது எனக்கு வேண்டியது வேண்டாததுங்கிறதே ஒன்றும் இல்லை. ஈஹிதம் அநீஹிதம், இது பிடித்தது இது பிடிக்காதது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே இல்லாதவனாக எவன் இருக்கிறானோ அந்த மகாசயன்தான் முக்தன். அவன் முக்தன்தான், அவனுக்கு பந்தம் இல்லை. ந நிந்ததி ந ஸ்தௌதி ந ஹிருஷ்யதி ந குப்பியதி ந ததாதி ந கிருண்ணாதி முக்தா சர்வத்திர நீரசா. யாரையும் நிந்திக்கிறது இல்லை. சில பேருக்கு நிந்திக்கிறதுல ஒரு ரசம் ஏற்படும். இவனை பற்றி குறை சொன்னோன்னா அது சந்தோஷமாக இருக்கும். அது இல்லை, ரசம் இல்லை. நச்ச ஸ்தௌதி, ஸ்தோத்திரமும் பண்ணுறதில்லை. ந ஹிருஷ்யதி ந குப்பியதி, சந்தோஷமும் படுறதில்லை, கோபமும் படுறதில்லை. ந ததாதி ந கிருண்ணாதி, தானம் பண்ணுறதும் இல்லை,
பிரதிகிரகம் வாங்கிக்கிறதும் இல்லை. அதனால் முக்தன் எப்படி இருக்கான்? சர்வத்திர நீரசா. ஏன்னா இது எல்லாமே பாக்கிய விஷயம் இல்லையா, அனாத்ம விஷயம். அனாத்ம விஷயத்தில் இவனுக்கு ஒரு ரசமும் இல்லை. இவன் ஆத்மரசத்தில் தான் இருந்துட்டு இருக்கான். அதனால் அங்கேருந்து எதையும் இது மூலமாக அடையணுங்கிறது இல்லை. சானுராகாம் ஸ்திரியம் திருஷ்டுவா மிருத்யும் வா சமுபஸ்திதம் அவிஹ்வல மனாக ஸ்வஸ்தா முக்த ஏவ மகாசய. நல்ல அழகான ஸ்திரீ, நல்ல ஆசையோடு பக்கத்தில் இருக்கா, அவளை பார்த்தாலும் சரி, சாட்சாத் மிருத்யு தேவத்தை எதிர்த்தாப்பலம் வந்து நிற்கிறது இவனுடைய உயிரை வாங்கிறதுக்கு. அப்படி இருந்தாலும் அந்த நிலையிலும் எந்த ஒரு மனசில் விகாரமும் இல்லாமல் அவிஹ்வல மனாக ஸ்வஸ்தா எவன் இருக்கிறானோ அவன் முக்தன். அவனுக்கு ஞானி தான் அப்படி இருக்க முடியும், அவன் தான் முக்தன் தான் அப்படி இருக்க முடியும். சுகே துக்கே நரே நாரியாம் சம்பத்சுச்ச விபத்சுச்ச விசேஷோ நைவ தீரஸ்ய சர்வத்திர சமதர்ஷினா. இந்த சுகம் துக்கம், ஆண் பெண், சம்பத்து ஆபத்து ஏதுலேயுமே ஒரு வித்தியாசம் இல்லை. எல்லாத்தையும் இவன் ஒரே மாதிரி தான் பார்க்குறான். ந ஹிம்சா நைவ காருண்யம் ந ஔத்தத்யம் நச்ச தீனதா ந ஆச்சரியம் நைவச்ச க்ஷோபா க்ஷீண சம்சரணே. நரேங்கிறத அனரே அப்படின்னு பிரித்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இவன் நரந்தான், மற்றவாளுக்கு பார்க்குறதுக்கு இவன் ஒரு மனுஷன், ஆனால் இவன் மனுஷன் இல்லை. ஏன்னா அந்த பாவம் இல்லாதவனாக இருக்கான். அவன் ஹிம்சா, அவன் ஹிம்சை பண்ணணும் அப்படிங்கிறது ஹிம்சையில் பிரவருத்தி வருமா? ஹிம்சையால் அவனுக்கு ஏதாவது வித்தியாசம் ஒரு இது வருமானா வராது. அவன்கிட்ட ஹிம்சையும் கிடையாது, காருண்யமும் கிடையாது, ரெண்டுமே இல்லை. அதே மாதிரி ஔத்தத்தியமும் கிடையாது, தீனதாவும் கிடையாது. தீனதாக்கு நேர விபரீதம். ரொம்ப பரமதீனனாக தன்னை காமிச்சுக்கிறது, பரம ஏழையாக காமிச்சுக்கிறதுங்கிறது தீனத்துவம். இதுக்கு நேர் விபரீதம், தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிறது உத்தத்தம் இல்லையா? அது ரெண்டுமே இவன்கிட்ட இல்லை. ஆச்சரியப்படுறதும் கிடையாது, எதை பார்த்தும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நச்ச க்ஷோபா க்ஷீண சம்சரணே. எவனுக்கு இந்த சம்சாரம் க்ஷயமாகிவிட்டதோ அந்த ஞானி இப்படி இருப்பார். ந முக்தா விஷயத்வேஷ்டா நவா விஷயலோலுபா அசம்சக்த மனாக நித்தியம் பிராப்தம் உபாஸ்னுதே. விஷயம் வேண்டாம்னு அதை துவேஷிக்கிறவன் முக்தி அடைந்தவன் நினைக்கப்படாது. எந்த விஷயத்தை பார்த்தாலும் சிச்சி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவன் முக்தன் இல்லை. விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறான், அவனும் முக்தன் கிடையாது. இது ரெண்டிலையுமே எவனுடைய மனசு ஈடுபடாமல் இருக்கோ, எது கிடைச்சதோ அதை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அவன்தான் முக்தன். பிராப்தம் பிராரப்தவசாத் பிராப்தம் அப்படின்னு போட்டிருக்கார். அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவன். சமாதான அசமாதான ஹித அஹித விகல்பனாக சூன்யசித்தா நஜானாதி கைவல்யம் இவ சம்ஸ்திதா. சூன்யசித்தகான்னு இவனுக்கு பேரை கொடுத்துட்டார். இவனுடைய சித்தம் சூன்யமாக இருக்குது. சித்தங்கிறது ஒன்றும் விஷயத்தோட இல்லை, அந்த மாதிரி இருக்குது ஞானி. இவன் மனசை அடக்கணும் அப்படின்னு சமாதிக்கு போகணும், அந்த கல்பனை மட்டும் இல்லை. விஷயத்துக்கு விக்ஷேபமாக போகணும், அதுவும் கிடையாது. இது ஹிதம் இது அஹிதம் அப்படிங்கிற இந்த விகல்பங்கள் எதுவுமே அவனுடைய சித்தத்தில் இல்லை. அதனால் அவன் கைவல்யத்தில் இருக்கான்னு சொல்ல வேண்டியது. கேவலமாக அவன் கேவலம்னு சொன்னால் மோட்சம். கேவலமாக அந்த கேவலங்கிறது இல்லை, கைவல்யங்கிறது வேறு எதுவும் இல்லாமல் இவன் மாத்திரம் தனியாக இருக்கிறவன். அது நிர்மமஹ நிரஹங்காரஹ நகிஞ்சிதிதி நிஷ்சிதா அந்தர்கலித சர்வாசः குர்வன்னபி கரோதின்னா. இது ஏற்கனவே கூட வந்தது. இது நான் செய்கிறேங்கிற ஒரு மமபாவமோ நான்கிற அகம்பாவமோ ரெண்டுமே இல்லை. யாருக்கு இல்லையோ, செய்யக்கூடிய காரியத்தில் அந்த காரியத்துலேன்னு இல்லை, எந்த ஆசையுமே எந்த அந்தःகரணத்தில் இல்லையோ, அவனுடைய சரீரம் இந்திரியங்கள்லாம் ஏதாவது காரியம் பண்ணினாலும் கூட அது பண்ணலே, அது கிரியையில் கணக்கில் சேராது. அவன் நைவ கஞ்சத் கரோதி சஹான்னு கீதையிலையும் வருது. மனப்பிரகாச, இதுவும் ஒரு நல்ல ஸ்லோகம், இதுதான் இதில் கடைசி. மனப்பிரகாச சம்மோக
ஸ்வப்ன ஜாட்ய விவர்ஜிதா தசாம் காமபி சம்பிராப்தா பவேத் கலித மானசா. ஏற்கனவே அவன் ஜாகிரதி அப்படிலாம் வந்தது இல்லையா, இவன் முழிச்சுண்டு இல்லை தூங்கிண்டு இல்லை அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தான் இது. இவன் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறான். தசாம் காமபி சம்பிராப்தா. அந்த தசை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், மனப்பிரகாச சம்மோக ஸ்வப்ன ஜாட்ய விவர்ஜிதா இப்படி இருக்கான். மனப்பிரகாசம், இந்த மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் வந்தால் தானே அது தானாக தெரியும். நமக்கே மனசில் என்ன வந்தாலும் உடனே தெரிஞ்சு போயிடும். சாட்சி பாஸ்யமாக இருக்கிறது. அவனுக்கு மனசு இருக்கிறதே தெரியாது, மனசே தெரியாது. மனப்பிரகாச விவர்ஜிதா, இந்த விவர்ஜிதா ஒவ்வொன்றினி சேரணும். அவனுக்கு மனசு தனக்கு இருக்குங்கிறதே தெரியாது, மனசே தெரியாது. சம்மோகா அப்படிங்கிறது என்னென்னா, எந்த விஷயத்திலையும் ஒரு மோகம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மோகம் இல்லாதவன், மோக விவர்ஜிதா. அதனால ஸ்வப்ன விவர்ஜிதா, இது வேறு. ஸ்வப்னமும் அவனுக்கு கிடையாது. ஜாட்ய விவர்ஜிதாங்கிறதுக்கு அர்த்தம் பண்ணியிருக்கார், சுஷுப்தியும் இல்லை. ஆக இது எதுவுமே இல்லை. இப்போ இவனுக்கு மோகம், மனசே இவனுக்கு பிரகாசிக்கலை, மனசே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு மோகம் வரத்துக்கு காரணம் இல்லை. சரி, சொப்பனம் வரத்துக்கும் காரணம் இல்லை. ஏன்னா சொப்பனத்துலேயும் இந்த மனசில் உள்ள வாசனைகள் தான் அப்படிலாம் தெரிகிறது. மனசே இப்போ வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் சொப்பனமும் இவனுக்கு வராது. சரி, சுஷுப்தியும் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், சுஷுப்தியில் மனசு இருக்காது, மனசு லயமாகும். ஆனால் அதுக்கு காரணமான அஜ்ஞானம் கூட இருக்கும். இவனுக்கு அந்த அஜ்ஞானம் போயிடுத்தோ, அதனால் அது இல்லை. அதனால் சுஷுப்தியும் இவனுக்கு இல்லை. அப்போ இவன் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலை இருக்கே, இது ஒரு வித்தியாசமான நிலை, பரதசா. பவேத் கலித மானசா, இவனுடைய மனசுங்கிறது லயமான, சித்த லயம்னு சொல்கிறாளே, சித்த நாசம், அந்த சித்த நாசம்னு இந்த நிலையை தான் சொல்கிறது. இது இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணினது அஷ்டாவக்ரர். இவர் உபதேசம் பண்ணுறார். இதுக்கு மேலே இந்த உபதேசத்தினால் வந்த ஞானத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறவன் சொல்கிறான், சிஷ்யன் சொல்லணும். ஆக ஜனகர் வரிசையாக தன்னுடைய அனுபவங்களை சொல்லிட்டு வரார். ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி சாந்தி சதகம்னு ஒன்று இருக்குது. இந்த சாந்தி சதகம்ங்கிறது 100 ஸ்லோகம் இருக்குது. நான் அநேகமாக இதில் ஒரு 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பாக்கியை விட்டுற போகிறேன். ஏன்னா இது அப்படியே கிட்டத்தட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் அடுத்தது அந்த அவர் அனுபவம் சொல்கிறாரு அதில் வந்துடும். அதனால் இது தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முக்தன் ஞானி இவன் எப்படி சாந்தமாக இருக்கான் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறார். இப்படியாக்கம் இருப்பான் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, முதல்ல ஆரம்பத்தில் எஸ்ய போதோதயே தாவத் ஸ்வப்னவத் பவதி பிரமஹா தஸ்மை சுகைகரூபாய நம சாந்தாய தேஜசே. முதல்ல மங்களாச்சரணம் ஒன்று பண்ணிவிட்டார். அந்த யார் சாந்தமான இருக்கானோ அவனுக்கே நமஸ்காரம் அப்படின்னு. சாந்தமாக இருக்கிறவனுக்கு ஒரு நமஸ்காரம். போதம் வந்ததுனாலே ஸ்வப்னவத் பவதி, வெளியில் பார்க்கறது எல்லாத்தையும் சொப்னம் பார்க்குற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கானோ அந்த சாந்தி உள்ள அந்த ஸ்வரூப ஞானிக்கு நமஸ்காரம். சுகைக ரூபாய், வெறும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சுகஸ்வரூபமாக இருக்கிற ஞானிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததில் அர்ஜயித்வா அகிலான் அர்த்தான் போகான் ஆப்னோதி புஷ்கலான் நஹி சர்வ பரித்தியாகம் அந்தரேண சுகீப. இவன்தான் சுகி, இவன்தான் சாந்தமாக இருக்கிறவன் தான் சௌக்கியமாக இருப்பான். அசாந்தஸ்ய குதசுகம்னு கீதை சொல்கிறது. ஆக சாந்தி இருந்தால் தான் சௌக்கியமாக இருக்க முடியும். இல்லைன்னா வேறு என்ன இருந்தாலும் சாந்தி இல்லைன்னு சொன்னால் சுத்தமாக சௌக்கியம் இல்லை. இவன் இங்கே அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறது. அர்ஜயித்வா அகிலான் அர்த்தான், எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டானோ எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டான். போகான் ஆப்னோதி புஷ்கலான், பூர்ணமாக எல்லா போகங்களையும் கேட்டதெல்லாம் கிடச்சி போச்சு. ஆனால் இப்போ சொன்ன அந்த சர்வ பரித்தியாகங்கிறது ஒன்று இல்லாவிட்டால்
அவன் சுகியாக ஆக முடியாது, சௌக்கியமாக இருக்க முடியாது. அதனால் விட்டால் தான் சௌக்கியம். கர்த்தவிய துக்க மார்த்தண்ட ஜுவாலா தக்த அந்தராத்மனः குதः பிரசம பீயூஷதாராசாரம் ரிதே சுகம். பெரிய வெயில் தாங்க முடியாத வெயில் காலத்து வெயிலாக இருக்குது. அது என்ன வெயில்? அந்த மார்த்தண்ட ஜுவாலா அப்படியே நெருப்பாக எரிக்கிறது அந்த சூரியனுடைய இது. அது என்னதுன்னு கேட்டால் கர்த்தவிய துக்கம். இதை செய்யணுமே, அதை செய்யணுமே, செய்ய வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்கே, இன்னும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு துக்கம் இருக்கே. இதுதான் அந்த சுட்டெரிக்கக்கூடிய வெயிலாக வச்சுட்டுருக்க. இதனால் இவனுடைய அந்தரம், அதாவது மனசுங்கிறது அப்படியே தக்தமாக பொசுங்கி போனதாக இருக்குது. இப்படி இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய மழை பெய்யணும். பீயூஷதாரா, அது என்னென்னா பிரசமம், சாந்திங்கிற பீயூஷதாரை வரணும். அது வராமல் சௌக்கியமாக இருக்க முடியாது. ஆக இதை செய்ய, அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவரே இவன் சாந்தியாக இருக்க முடியாது. சாந்தியாக இருக்கணும்னு சொன்னால் இவனுக்கு ஞானம் வந்தால் தான் சாந்தியாக இருக்க முடியும். எல்லாத்தையும் விட்டால் தான், பரித்தியாகம் பண்ணினா தான் சாந்தமாக இருக்க முடியும். சாந்தி வந்தால் தான் சௌக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே காமிச்சுட்டார். இதில் இந்த 9வது 10வது ஸ்லோகத்தை மாத்திரம் பார்ப்போம். 10 கூட வேண்டாம், 9 மாத்திரம் பார்ப்போம். அயம் சஹ அயமஹம் நாஹம் இது க்ஷீணாக விகல்பனாக சர்வமாத்மேதி நிச்சித்திய தூஷ்ணீயம் பூதஸ்ய யோகனா. இந்த ஸ்லோகம் இதே மாதிரி முன்னாடியும் ஒரு தடவை வந்திருக்கு. இது என்ன சொல்கிறதுனா, நீ ஒன்று, இது அவன், இது நான் அப்படிங்கிற இந்த பேத புத்தி விகல்பங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, இந்த விகல்பங்கள்லாம் இவனுக்கு இருக்காது. ஏன்னா சர்வம் ஆத்மேதி நிச்சித்திய, எல்லா இடத்துலையும் இவன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறான். அதனால் இது வேற அது வேறங்கிற பேத புத்தி இல்லை. அப்படி நிச்சயம் பண்ணி தூஷ்ணி பூதஸ்ய, சும்மா இருக்கான், வேற ஒன்றும் பண்ணுறதில்லை. இவனுக்குத்தான் இந்த சாந்தி வரும். ந விக்ஷேபா ந சைகாகிரியம் ந விபோதோ ந மூடதா ந சுகம் வா நவா துக்கம் உபசாந்தஸ்ய யோகினா. இந்த மாதிரி எந்த ஞானி யார் இருக்கானோ அவனுக்கு விக்ஷேபம் கிடையாது, ஐகாகிரியம் கிடையாது, போதங்கிறது கிடையாது, முட்டாள்தனங்கிறது மோகங்கிறது கிடையாது, சுகம் துக்கம் இது எதுவுமே அவனை பாதிக்காது அப்படிங்கிறது அங்கே சொல்கிறது. அப்புறம் நான் கடைசியில் போடுவோம். 93வது ஸ்லோகம். ஆத்ம விஸ்ராந்தி திருப்தேன நிராசேன கதார்த்தின அந்தர்யதனுபூயேத தத் கதம் கஸ்ய கத்தியதே. அப்படி ஞானியானவன் எதை அனுபவிக்கிறானோ அதை இன்னொருத்தனுக்கு சொல்ல முடியாத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஞானியை பற்றி அவனுக்கு 2-3 விசேஷனம் போடுறார். ஆத்ம விஸ்ராந்தி திருப்தேனா, ஆத்மஸ்வரூபத்தில் அவன் விஸ்ராந்தியாக இருக்கானா, அதாவது வேறு எதையுமே அவன் அபேட்சிக்காமல் இருக்கான், அதனால் திருப்தியோடு இருக்கான். ஆசை இல்லாதவனாக இருக்கான். நிராசேன கத ஆர்த்தினா, துக்கம் இல்லாதவனாக இருக்கான், அவன்கிட்ட துக்கம் இல்லை. அவன் எந்த ஒரு சௌக்கியத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறானோ அந்த சௌக்கியத்தை அவன் வாயால் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்கிறான். ஆக அந்த சௌக்கியமானது பரமானந்தமான ஒரு நிலை. அந்த நிலையை இன்னொருத்தனுக்கு புரிய வைக்க முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது, அதனால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். ஆக இந்த விதமாக பார்க்குறச்ச இந்த சதகம் பூரா ஜீவன் முக்தனுடைய அந்த ஆனந்த அனுபவம் அதை விவரிக்கிறதுக்காக இது வந்தது. இதுக்கு அடுத்தது 19வது. அதில் இப்போ சிஷ்யன் இந்த இவ்வளவு தூரம் சொன்னாரோ இல்லையோ, தன்னுடைய அனுபவத்தில் அது எவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறத குருவுக்கு காமிக்கிறான். இதுதான் அதில் உள்ளது. தத்துவ விஜான சந்தம்சமாதாய ஹிருதயோதராத் நானாவித பராமர்ஷ சல்யோத்தாரா கிருத்தோமயா. எனக்கு என்ன சொல்கிறா, நீங்கள் எனக்கு இந்த சந்தம்சம்ங்கிறது இடுக்கி, கிடுக்கின்னு சொல்கிறோம் இல்லையா,
இந்த இது கூட சொல்லலாம். இந்த முள்ளை எடுக்கக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா, முள் இதாச்சுன்னா இப்படியே பிடிச்சி இப்படி எடுப்பாள கிடுக்கி மாதிரி ஒன்று, அது கூட சந்தம்சம்தான். அதைத்தான் இங்கே நினைக்கிறார். தத்துவ விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு சந்தம்சம் எனக்கு கிடச்சிடுத்து. இந்த ஞானத்தினால நான் என்ன பண்ணினேன், இந்த சந்தம்சத்தினாலேன்னு சொன்னால், என்னுடைய ஹிருதயத்தில் குத்தி இருந்த முள்ளை வெளியில் எடுத்துட்டேன்ட்டு. ஹிருதயத்தில் குத்தி இருந்த முள்ளுங்கிறது என்ன? சல்யன்னா முள். அதை சல்யோத்தார கிருத்தோ மயா. அந்த சல்யம் என்னதுன்னு கேட்டால் நானாவித பராமர்ஷான்ட்ட. இது அதுன்னு பலவிதமான விஷயங்களை பற்றின ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருந்தது. நானாவித பராமர்சம், இதுதான் என்னுடைய ஹிருதயத்தில் குத்தி இருந்த முள்ளுகள். இந்த முள்ளுகள் எல்லாத்தையுமே இந்த தத்துவஜானம்ங்கிற ஒரு கிடுக்கியை வச்சு எல்லாத்தையும் பிரித்து எடுத்துட்டேன், எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டேன். கிருத்தோமயா சல்யோத்தார கிருத்தோமயா. क्व धर्मः क्व च वा कामः क्व च अर्थः क्व विवेकिता क्व द्वैतं क्व च वा अद्वैतं स्वमहिम्नि स्थितस्य मे. நான் இப்போ என்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கேனா, ஸ்வே மஹிம்னி ஸ்திதா. என்னுடைய ஸ்வரூபத்தில் இருக்கிற எனக்கு தர்மம், அர்த்தம், காமம், விவேகித்துவம், துவைத்தம், அத்வைத்தம் இதுகளோடெல்லாம் சம்பந்தமே கிடையாது அப்படின்ட்டார். இது எதுவுமே எனக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. அத்வைத்தமும் அப்படி தான்ட்டார். துவைத்தம்தான் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், அத்வைத்தம் வேணுமான்னு கேட்டால் அது கூட வேண்டாது தான். ஏன்னா அத்வைத்தம்னு சொல்கிறச்சியும் ஒரு கல்பனை இருக்குது, அந்த கல்பனை கூட இல்லை அப்படிங்கிறது தான் அவளுடைய அபிப்பிராயம். ஆனால் துவைத்தத்தை போக்குறதுக்கு அத்வைத்தங்கிற ஒரு கல்பனை தேவைப்படுறது. இந்த கல்பனையை கொண்டு அந்த கல்பனையெல்லாம் அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திட்டு அப்புறம் இதையும் சாந்தப்படுத்திட வேண்டியது அப்படின்னு அதனுடைய ரகசியம். क्व பூதம் क्व भविष्यद्वा வர்த்தமானமபி क्ववा क्व தேசः क्व च वा நித்தியம் ஸ்வமஹிம்னி ஸ்திதஸ்ய மே. இப்படி தான் வரிசையாக எல்லாம் சொல்லுவாரா. பூதம், பவத்து, பவிஷ்யத்தை, இந்த கால சம்பந்தங்கள்லாம் எனக்கு உண்டா, தேச சம்பந்தம் உண்டா, நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்னு தேச சம்பந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது எனக்கு. ஆத்மா அனாத்மா, சுபம் அசுபம், சிந்தா அச்சிந்தா, கவலை கவலை இல்லாத நிலை ரெண்டுமே எனக்கு இல்லைங்கிறார். கவலை இல்லாத நிலை இருக்குதுன்னு சொல்லாமோனோ இல்லை. அது என்ன சொல்கிறார் கீதையில், நான் கர்மண் அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா. ரொம்ப கஷ்டமான ஸ்லோகம். என்ன சொல்கிறாருன்னா, இவன் இவனுடைய சரீரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு, எப்பவும் போல் பண்ணிகிட்டு இருக்கு, கர்மா பண்ணிகிட்டு இருக்கா. சாதாரணமாக இருக்கிறவன் என்ன சொல்லுவான், ஆமாம் நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் சௌக்கியமாக, எப்படி பண்ணமோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இவன் என்ன சொல்கிறான், நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த கர்மாவை பார்க்கலை, நான் பண்ணலேங்கிறான். ஆஹா, அந்த கர்மாவை தன்னிடத்தில் அவன் ஏற்றுக்கலை. சரியா, அந்த கர்மாவை தன்னிடத்தில் இருக்கிறதாக அவன் பார்க்காததுனாலே கர்மணி அகர்மய பஷ்யே, நான் பண்ணலையே. அகர்மணிச்ச கர்மயா. இவன்கிட்ட கேட்கணும், இவன் ஆத்ம ஞானியை பற்றி சொன்னது. அகர்மணி கர்ம பஷ்யத்தி இருக்கானே, அதை இன்னொருத்தனை பார்க்கணும். அவன் என்ன பண்ணுறான், நானும் இவனை மாதிரி எந்த கர்மாவும் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரீரம் இந்திரியங்கள்லாம் செய்யக்கூடிய அந்த காரியங்களெல்லாம் நிறுத்தி விட்டுட்டு ஷாமாக உட்காந்துட்டு, இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேன்னு நீ சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு நீ பண்ணிகிட்டு இருக்கியப்பா. அப்போ என்னாச்சு, அகர்மணிச்ச கர்ம பஷ்யத்தி. அப்போ என்னாச்சு, நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறதும் இல்லை, பண்ணலே அப்படிங்கிறது இருக்கே அதுவும் இல்லை தான் ஆத்மாவில். இது ஆத்மாவோட சம்மந்தப்பட்டது இல்லை. அனாத்மாவான சரீரம் கர்மாவை பண்ணிகிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அதை தம்மேல போட்டுட்டா கர்மா. அனாத்மா பண்ணுறத நிறுத்தி நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த கர்ம அபாவத்தை தன்மேல அத்தியாரோபம் பண்ணியான்னா அதுவும் அதே தான், தப்பு தான். ஆக இந்த ஞானியானவன் இதையும் செய்ய மாட்டான் அதையும் செய்ய மாட்டான். அது பண்ணினா என்ன பண்ணாட்டா என்ன, அது பண்ணினாலும் நான் பண்ணினது ஆகாது, அது பண்ணலேங்கிறதுக்காக நான் பண்ணலேங்கிறது ஆகுமா, அதையும் நான் என் மேலே ஒன்றும் போட்டுக்க போகிறதில்ல. அந்த மாதிரி இதில் கவலைப்பட்டு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை,
அது கவலைப்படாமல் இருந்தாலும் எனக்கு அதனால் ஒன்றும் இல்லை. அதனால் ஸ்வமஹிம்னி ஸ்திதஸ்ய மே. இதே மாதிரி தான் அநேகமாக நமக்கு இது ஒரு அலம். கடைசி ஸ்லோகத்துக்கு வந்துவிட்டேன். 8வது ஸ்லோகம். அலம் திரிவர்க்க கதையா. திரிவர்க்கங்கிறது தர்மம், அர்த்தம், காமம். இதுக்கு திரிவர்க்கம் அப்படின்னு பேர். அதை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பற்றி ஏதாவது பேசணுமா? தேவையா? இல்லை, அவசியம் இல்லை. அலம் திரிவர்க்க கதையா. யோகஸ்ய கதையா அப்படி அலம். சமாதி யோகா அனுஷ்டானத்துக்கு அதை ஏதாவது சொல்லலாமா கேட்டால் அதுவும் தேவையில்லைன்னுட்டார். தியானம் அதை பற்றி பேசலாமே, ஆத்ம ஜானத்தை பற்றி. அலம் விஜான கதையா. தியானத்தை பற்றி எப்போ பேசணும்னு சொன்னால் தியானம் வராத பரியந்தம். தியானம் வந்துடுத்துனா பேச வேண்டாம் சார். விஸ்ராந்தஸ்ய மம ஆத்மனி. நான் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் விஸ்ராந்தி அடைஞ்சாச்சு, இனிமேல் எனக்கு எந்த கதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஜீவன் முக்தியை அவர் வரிசையாக வர்ணிக்கிறார். என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை நாம் குவ பூதானி குவ தேகா ஒரே மாதிரி தான் இங்கே உள்ள ஸ்லோகங்கள் எல்லாமே. ஒரு ஸ்லோகத்தை பார்த்தா எல்லா ஸ்லோகத்துக்கும் அதுதான் தாத்பரியங்கிறது புரிஞ்சு போகும். குவ தேகா குவ வா இந்திரியாணி குவ வா மனஹா குவ சூன்யம் குவச்ச நைராஷ்யம் மத்ஸ்வரூபே நிரஞ்சனே. இவ்வளோ தான். நான் எந்த ஒரு ஸ்வரூபத்தில் இருக்கேனோ அந்த ஸ்வரூபத்தில் இந்த பஞ்சபூதங்களுக்கோ தேகத்துக்கோ இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ சூன்யத்துக்கோ நைராஷ்யம்னு சொல்லக்கூடிய அந்த சாதனங்களுக்கோ எதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு வரிசையாக சொல்லிண்டு கடைசிக்கு போயிடுவோம். 12, 13, 14 கடைசி ஸ்லோகங்கள் அதை படிச்சிருவோம். குவ பிரவருத்தி. இந்த இந்த குவா குவா குவாங்கிறது எல்லாத்துலேயும் வந்துகிட்டே இருக்குது. இதெங்கே 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 எதுவுமே இல்லை அப்படின்னு. குவ பிரவருத்தி நிவர்த்திர்வா குவ முக்தி குவச்ச பந்தனம். கூட்டஸ்த நிர்விபாகஸ்ய ஸ்வஸ்தஸ்ய மம சர்வதா. நான் எப்போதும் ஸ்வஸ்தமாக இருக்கேன், கூட்டஸ்தனாக இருக்கேன், எந்த விபாகமும் பேதமும் இல்லாதவனாக இருக்கேன். எனக்கு பிரவருத்தியோ நிவர்த்தியோ முக்தியோ பந்தமோ எதுவும் கிடையாது அப்படின்னு. குவ உபதேசா குவவா சாஸ்திரம் குவ சிஷ்யா குவச்சவா குரு குவச்சாஸ்தி புருஷார்த்தோவா நிருபாதே சிவசியமே. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறது அந்த ஞானம் வந்த நிலையில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வேணும். முன்னாடியே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார், எனக்கும் வேண்டான்னு விட்டுற முடியாது. அதனால் உபதேசம் வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், சிஷ்யன் வேண்டாம், குரு வேண்டாம், எந்த புருஷார்த்தமும் வேண்டாம். நான் சிவசிய நிருபாதே சிவசியமே. அந்த சிவஸ்வரூபமாக இருக்கிற எனக்கு எதுவும் தேவையில்லை. குவச்சாஸ்தி குவச்சவா நாஸ்தி குவாஸ்தி சைக்கம் குவச்சத்வயம். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறார். பகுநாத்திர கிமுக்தேன கிஞ்சின் நோத்திஷ்டதே மமா. இதுதான் கடைசி. குவச்ச அஸ்தி குவச்சவா நாஸ்தி. நம்ம லோகத்தில் இது இருக்கா இல்லையா, இருக்குன்னு சிலது சொல்லும்படியாக இருக்கும், சிலது இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கும். எனக்கு இருக்குங்கிறதும் இல்லை, இல்லைங்கிறதும் இல்லை. இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சிலது சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. இருக்குங்கிற பாவமும் இல்லை, இல்லைங்கிற பாவமும் இல்லை. ஏகம்ங்கிறதும் இல்லை, துவயங்கிறதும் இல்லைன்னு. இதுதான் துவைத்தம் அத்வைத்தம்னு சொன்னார் இல்லையா. ரெண்டுமே இல்லை. நச்சைக்கம் ததன்யத்து த்விதீயம் குதஸ்யாத் நவா கேவலத்துவம் நச்சா கேவலத்துவம் அப்படின்னு இது தசஸ்லோகியில் ஆச்சாரியால் கடைசியில் சொல்கிறார். அத்வைதகத்வாத் கதம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீமின்னு அங்கே முடியும். அதில் ஏகம்ங்கிறதே கிடையாது, அப்புறம் த்விதீயம் எங்கேருந்து வர முடியும்? ரெண்டு ஒன்று சேர்ந்து தானே ரெண்டாக முடியும். அந்த ஏகம்னு சொல்கிறதே இல்லை. அப்படின்னா சூன்யமானு சொன்னால் நசூன்யம் நச்சூன்யம் நச்சாசூன்யம் அத்வைதகத்வா கதம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீமி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் எங்கேயும் சொல்கிறார். நான் ஏகம் அப்படிங்கிறதும் சொல்கிறது இல்லை, சொல்ல முடியாது. ரெண்டுங்கிறதும் சொல்கிறதுக்கு இல்லை. பகுநாத்திர கிமுக்தேனா. இதை ரொம்ப நிறைய பேசி என்ன பிரயோஜனம் இவ்வளவு. அதனால் கிஞ்சித்து நோத்திஷ்டதே மமா, என்னுடையதுன்னு எதுவுமே எனக்கு பாசிக்கலை அப்படின்னு இந்த பிரகரணத்தை முடிச்சுட்டார்.
இந்த 12ஓட முடிஞ்சு போச்சு. 21வது பிரகரணம் எந்த பிரகரணத்தில் எவ்வளோ ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தானே தவிர இதோட இந்த அஷ்டாவக்ர கீதைங்கிறது பூர்த்தி ஆகிடுறது. ஓம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. நன்றி உரைக்கு முன்னதாக ஒரு சிறிய நிகழ்ச்சி. ஆரம்ப தினத்தில் அந்த ஸ்வாகத பாஷணம் போது தெரிவிச்சிருந்தபடி திருப்பந்துறை ஸ்ரீமதி பாகீரதி ஸ்ரீ சீதாராம ஐயர் அறக்கட்டளைகளின் கீழ் இந்த சொற்பொழிவு தொடரினுடைய பயனாளர்களான மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகையை சமர்ப்பிக்கணுங்கிறது. அதை குருச்சரணால் வாசிக்க வந்து நமஸ்கரித்து வாங்கி பெற்றுக்கொள்ளும்படி நான் மாணவர்களை கேட்டுக்கிறேன். அனிருத்த சிஎஸ், சுப்பிரமணியம் கே, செல்வ சுப்பிரமணியன், பாலசுப்ரமணியம், எஸ் பாலசுப்ரமணியம், லோகேஷ், மணிகண்டன் எம், ஸ்ரீ குருபியோ நமஹ. ஒரு சிறிய நன்றியுரையோட பூர்த்தி பண்ணிக்கலாம்னு முன்னமே சொல்லியிருந்த மாதிரி 2 அறக்கட்டளைகளுடைய சேர்க்கையினால் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுறது. அதில் இப்போது சொல்லியிருந்த மாதிரி திருப்பந்துறை ஸ்ரீமதி பாகீரதி ஸ்ரீ சீதாராம ஐயர் அறக்கட்டளைகள் கீழ் இந்த மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. அதே மாதிரி திருப்பந்துறை ஸ்ரீமதி பார்வதி ஸ்ரீ ஐயாகுட்டி ஐயர் என்டோமெண்ட், இதன் கீழே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஜெயந்தி ஆனுவல் லெக்சர் அப்படிங்கிறது, இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சொற்பொழிவு தொடராக, அதாவது பாஷ்ய பாட்ட வகுப்புகள் அப்படின்னு தான் ஒரிஜினலாக அந்த என்டோமெண்ட் க்ரியேட் பண்ணவா வச்சுருக்கா. பாஷ்ய பாட்டம் சாக்ஷாத் பாஷ்ய கிரந்தம்ங்கிறது சொல்லலைனா கூட இதுவும் ஒரு பாஷ்ய பாட்டமாக தான் நான் பார்க்குறேன். பாஷ்யங்கிறது என்ன, ஒரு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் அதில் உள்ள சாஸ்திரங்களை பரவலாக உள்ள ஒரு இதை வச்சுண்டு அந்த விஷயத்துக்கு பொருள் கூறுறது இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது இப்போது ஒரு உதாரணத்துக்கு சர்வ விஸ்மரணம்னு புஸ்தகத்தில் இருக்கும், ஆனால் அது நிதித்தியாசனத்தை விவக்ஷிக்கிறாருங்கிறது நமக்கு யதாஸ்ருதார்த்தம் தெரிஞ்சவாளுக்கு அது தெரியாது. அப்போது சாஸ்திரத்தில் ஊறினவர்கள், சாஸ்திரத்தில் திளைத்த ஒரு பெரியவர்கள் மூலமாக கேட்கும்பொழுது அந்த அர்த்தமானது கிடைக்கிறது. இப்போ அது பாஷ்யமாகிறது. இப்போ இந்த பாஷ்ய பாட்ட வகுப்புகளை நடத்தணும்னு சொல்லியும் அதனால் பயன்பெறக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுங்கிறதும் மனசில் கொண்டு இந்த என்டோமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கா. அதுவும் விசேஷமாக பெரியவா ஜெயந்தியை முன்னிட்டு இது நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவாளை நம்ம நினச்சி பார்த்தோன்னா பெரியவாளுடைய தபப்பிரபாவத்தினால தான் இன்றைய நாளில் சனாதன தர்மங்கிறது ஜீவிச்சுன்னு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதை உத்தாரணம் பண்ணினது பெரியவாங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். எவ்வளவு வேத பாராயணங்கள், பெரியவா ஜெயந்தியை எவ்வளோ விதமாக ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி கொண்டாடுறது நிறையா பேர் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு பாட்டாவளியாக இல்லை ஒரு உபன்யாச தொடராக கொண்டாடுறோங்கிறது நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ நாங்கள் அடியன்லாம் படிக்கிற காலத்தில் கணபாட்டிகள்னு சொன்னாலேயே ஒரு விசேஷமாக ஒரு 20-30 பசங்க படிக்கிற பாடசாலையில் ஒரு 4-5 பேர் கணாந்தம் படிப்பா. இப்போலாம் அப்படி இல்லை. படித்து பாடசாலையில் சேர்ந்தாலே கணாந்தம் முடிக்கிறவா தான் நிறையா பேர். இப்படி நான்மறைகளாகட்டும், இதுக்கெல்லாம் பெரியவாளுடைய தபசு தான் காரணம். பெரியவாளுடைய தபசுனால இன்றைக்கி அந்தளவுக்கு வேதமும் சாஸ்திரங்களும் தழைச்சுன்னு இருக்கு. இப்போ நான்மறைகள் மட்டும் இல்லை, சாஸ்திரங்கள்
காஞ்சி வேதாந்த சாஸ்திர சபான்னு தெனாலிலாம் ஆரம்பித்து எவ்வளவு பேர் சாஸ்திரம் படிக்க வரா. அதே மாதிரி பக்தி விஷயங்கள், பக்தி விஷயங்களாக இருக்கட்டும், பக்தி சம்பிரதாயம், யாக்ஞிக ஆச்சாரம், மறைகளில் சொல்லியிருக்கக்கூடிய வேள்விகளை அனுஷ்டிக்கிறதுக்கு ஊக்குவிச்சு இதெல்லாம் பண்ணினது காஞ்சி மகாபெரிவாங்கிறத நம்ம நினைவில் கொள்ளுவோம். அதே மாதிரி நம்ம காலேஜுக்கு என்ன விசேஷம்னு சொன்னால், அப்படிப்பட்ட பரமாச்சாரியாளுடைய பாதம் பட்ட ஒரு புண்ணிய பூமி இது. பரமாச்சாரியாளுடைய பாதம் பட்ட பூமின்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாள் விஜய யாத்திரையாக வந்திருந்து அனுகிரகிச்சதுன்னு இல்லாமல் இங்கேயே சாதுர்மாசியங்கள் பண்ணி பல வாக்கியார்த்த சபைகள்லாம் நடத்தி பெரியவா இங்கே இருந்த இடமா இந்த ஹால் பெரியவாளுடைய பேரில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஹால்னே வச்சுருக்கா இல்லையா. இந்த இடத்துல பெரியவா இருந்து தபஸ் பண்ணின இடம்ங்கிறதுனால நம்ம காலேஜுக்கு உண்டான ஒரு சிறப்பான விசேஷமான ஒரு பெருமை அது. அப்படிப்பட்ட பெரியவா ஜெயந்தியை நடத்தும்படி இந்த எண்டோமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தவாளுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த உபன்யாச தொடர் நடத்தி கொடுத்தது நம்மளுடைய குருச்சரணால். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமான வேதாந்த தத்துவத்தையும் ஒரு எளியவனுக்கும் எளிமையாக புரிய வைக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான விசேஷ குணம் இருக்கும்னு சொன்னால் அது நம்மளுடைய குருச்சரணால். நம்ம இந்த சபையில் ஒரு எளிமையான விஷயத்தை அஷ்டாவக்ர கீதை, அதுவே சாதாரணமாக ஸ்லோகம் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு அர்த்தம் மேலோட்டமாக தெரியறது. இந்த விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்தது இப்படிங்கிறது இது எளிமையை காட்டுறது. பிரவச்சனம் பண்ணுறவா 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எளிமையாக சொல்லக்கூடியவாளே பிரவச்சனம் பண்ணுறவாளே 2 விதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எளிமையான முறையில் புரிஞ்சுண்டு எளிமையாக சொல்லி கொடுக்கறது ஒன்று, ஆழமான புரிதல் கொண்டு ஆனாலும் எளிமையாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஆழ்ந்த ஞானம் இருக்கிறவா மேலே சொல்லின்னு இருப்பா. அப்போது ஓரளவுக்கு ஆழ்ந்த ஞானம் இல்லை ஒரு மேலோட்டமான ஞானம் இருக்கிறவளுக்கு மட்டும் புரியுங்கிற மாதிரி தான் அது போகுமே தவிர எளியவர்களுக்கு புரியறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நமக்கு இந்த சபையில் பார்க்குறது ஒன்று, இது அத்வைதத்தை கண்டனம் பண்ணுறதையே ஒரு இதுவாக வச்சுன்னு இருக்கக்கூடிய சபைகள்லாம் பார்க்குறது உண்டு. அங்கே ஒரு தார்க்கிக திக்கஜங்கள்லாம் இருப்பாள். அங்கே கூட நம்ம குருச்சரணால் ஒரு சிம்மம் மாதிரி வாதம் பண்ணுவோம். அது ஒரு விலட்சணமான ஒரு அவதாரம் மாதிரி தெரியும் அந்த நேரத்தில். இப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் மிகுந்த நம்ம குருச்சரணால் இவ்வளவு எளிமையாக சொல்கிறது, அதுதான் நம்மளுடைய வாத்தியாருடைய ஒரு விசேஷம். அப்படிப்பட்ட பிரவச்சன தொடர்ச்சியான அந்த பிரவச்சனத்தை சொற்பொழிவு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்ததுக்கு சாஷ்டாங்க நமஸ்கார பூர்வகம் குருச்சரணாலுக்கு புனః நம்ம தன்யவாதங்களை கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தோட ஒரு சிறிய சம்பாவனையை சமர்ப்பிச்சுண்டு அதை தொடர்ந்து சாந்தி பாட்டத்தோடு நம்ம இந்த சபையை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சைஷாபார்கவீவாருணி வித்யா பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர்பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா. ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.